Yes, about you all, I hope you guys are stay good and stay positive. So, to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட லேட் நைட் தாட்ஸ் உங்களை பத்தி வந்து என்னவா இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் பேஷனா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங், ஸோ கைஸ், ஸோ May 21 to May 31 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அ பர்சனல் ரீடிங், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அ ப்ரேயர் ரிச்சுவல்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு அதை நீங்க புக் பண்ணீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தர இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படிலாம் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஆல்ரெடி அதை பத்தின டீட்டெயில் இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் திங் கைஸ், இந்த கமென்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரீடிங் நவ். ஸோ பொதுவாகவே வென் கம்ஸ் டு லேட் நைட் அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரதான் செய்யும். பழைய மூமெண்ட்டாக இருக்கட்டும், அது ஒரு குட் மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பேட் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அது எப்பயுமே நமக்கு வந்து ஞாபகம் வரதான் செய்யும். சம் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர், ஒரு அழுத்தம், மன அழுத்தம் நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா, அது ஒரு குட் மெமரிஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஓகே, அது நம்ம ட்ரீம் வேர்ல்டுக்கு வரும், அது ஓகே. பட் அதுவே சம் கேசஸில் நமக்கு வந்து ஒரு பேட் மெமரிஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட் தான் வந்து கொடுக்கும். ஸோ சரியான ஒரு தூக்கம் இருக்காது, சரியான ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் இருக்காது, சரியாக சாப்பிடாம இருப்போம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளோட பாடிக்கு, நம்மளோட ஹெல்த்துக்கு நம்ம வந்து எவ்வளவு தூரம் ஒரு வீக்னஸ் ஆக்கணுமோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் நம்ம வந்து பண்ணுவோம், வேணும்ட்டே நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அப்படிதான் உங்க பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். இந்த பர்சன் வென் கம்ஸ் டு நைட் டைம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கறாங்க. அவங்களை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா ஒரு அவங்களுக்குன்னு பேச வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இங்க வந்து இருக்கு. இந்த கனெக்ஷன்ஸ்லயும் சரி, உங்ககிட்டனாலும் சரி, பர்சனலா அவங்ககிட்ட வந்து பேச வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்கு. அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, நிறைய விஷயத்துல அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. அவங்க ஒரு மேல் போஸ்டா இருக்கட்டும், ஒரு ஃபீமேல் போஸ்டா இருக்கட்டும், அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அவங்களோட எனர்ஜி, ஃபீல் பண்ற எனர்ஜி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் இன்செக்யூரா வந்து ஃபீல் பண்றாங்க. அண்ட் பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஆல்ரெடி நடந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், ஸோ அதுல நீங்க என்ன டிசைட் பண்றீங்க, உங்களுக்கு ஆக்சுவலா என்ன வேணும், உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய ஓவர் திங்கிங்கான ஒரு விஷயம் தான் இங்க நான் வந்து பாக்குறேன். அண்ட் அவங்க வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்ல தான் வந்து ரொம்ப மெயினா அந்த தாட்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் பண்ணாதான் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, ஆக்சுவலா உங்களுக்கு என்ன வேணும், இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும், நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ப்ரொசீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, இவங்களை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே இவங்க ஆக்சுவலா அவங்களை பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்லுவீங்க. அதாவது அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பேசும்போதுதான் வந்து எல்லா விஷயமும் வெளியில வரும் அப்படின்ற மாதிரி, ஒரு உண்மை வெளியில வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து பேசணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க அவங்களோட பர்சன். ஆனா அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல உங்களோட பேரண்ட்ஸ்க்கோ இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ்க்கோ, அதாவது மேக்சிமம் கேசஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்க 2 பேரோட பேரண்ட்ஸ்க்குமே உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி ஏதாவது வந்து தெரிய வந்திருக்கும். ஓகே, அந்த டைம்ல ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாகி இருக்கலாம், ஒரு பிரச்சனை வந்து உருவாகி இருக்கலாம். சில பேருக்கு வந்து நீங்க மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன்ல போயிட்டு நீங்க அவங்க ஃபேமிலிட்ட வந்து பேசுறதோ, உங்க ஃபேமிலிட்ட வந்து பேசுறதோ, அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்க, ஆல்ரெடி ஏதாவது பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க 2 பேரோட ஃபேமிலிலையும் வந்து அக்செப்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. உங்களோட 2 பேரோட பேரண்ட்ஸும் வந்து என்ன அப்படின்னா அந்த ஒரு ரிஜெக்ஷன் மோட்ல தான் வந்து இருக்காங்களே தவிர்த்து ஏதோ அக்செப்ட் பண்ற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ சம் கைண்ட் ஆஃப் கல்ச்சர் டிஃபரன்ஸ், ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ், கேஸ்ட் டிஃபரன்ஸ், அந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். அண்ட் பொதுவா இந்த கல்ச்சர் டிஃபரன்ஸ், கேஸ்ட் டிஃபரன்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் அவங்க பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி அது வேற மாதிரி இருக்கு, உங்க பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன். உங்க ரெண்டு பேரண்ட்ஸோட இண்டிவிஜுவல் மென்டாலிட்டி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி தான். 2 பேருக்கும் ஒரே மைண்ட் செட் வந்து கிடையாது. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸோட விஷயம், அவங்களோட திங்கிங், தாட் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அது உங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஒத்து போகாது. உங்க பேரண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் திங்க் பண்றாங்களோ அது இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒத்து போகாது. ஸோ இங்க பேரண்ட்ஸ் டு பேரண்ட்ஸ் நம்ம வந்து பாக்குறப்பயே நிறைய பிரச்சனைகள் தான் இங்க வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ 2 பேரோட ஃபேமிலி சைட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா
அப்படின்னா அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா when comes to லைக் இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் மேல் பர்சன் அவங்களோட சைட்ல இருந்தும் சரி உங்களோட சைட்ல இருந்தும் சரி ஒரு பர்டிகுலர் மேல் பர்சன்னால நிறைய பிரச்சனைகள் இங்க வந்து உருவாகி இருக்கலாம். ஸோ அதனாலேயே இந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்திருப்பீங்க. சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்க பேரண்ட்ஸோட சாரி ஸோ உங்களோட அப்பாவா இருக்கட்டும் அண்ட் உங்க பர்சனோட அப்பாவா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மேல் பர்சன்ஸோட எனர்ஜி தான் நீங்க ரொம்ப அதிகமா பாக்குறேன். ஸோ உங்களோட அப்பாவா இருக்கட்டும் உங்க பர்சனோட அப்பாவா இருக்கட்டும், ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்திருக்காது. ரெண்டு பேருமே அகேன்ஸ்டா இருக்க மாதிரி தான் இங்க வந்து இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க அந்த ஒரு அகேன்ஸ்டான ஒரு மோட்லயே இருக்க மாதிரி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ அப்படி இருக்கு, இவ்வளவு 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 பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க கொஞ்சம் வந்து செப்பரேட் ஆயிருப்பீங்க. அது அந்த டைம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சீரியஸா கூட அந்த மூமெண்ட் வந்து போயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கூட அந்த விஷயம் வந்து போயிருக்கும். அப்போ வந்து என்னன்னா ஃபேமிலியா ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு வந்து ஒரு கட்டத்துல யோசிக்கும் போது நீங்க என்ன டிசைட் பண்ணிருப்பீங்கன்னா உங்களுக்கு என்னதான் ரிலேஷன்ஷிப் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டா கூட பட் ஒரு ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிறப்போ நீங்க உங்களோட பேரண்ட்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த மூமெண்ட்ல உங்களோட பர்சன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைம்ல கொஞ்சம் ஷாக்கிங்காவே இருந்தாலும் நீங்க எடுத்திருக்க அந்த டிசிஷன் வந்து அவங்களுக்கு ஷாக்கிங்காவே இருந்திருந்தாலும் பட் அவங்க அதை வந்து அவங்க மனசுக்குள்ளேயே தான் அதை வச்சிருக்காங்க. அதை வெளியில அவங்க வந்து ஷோ ஆஃப் பண்ணாம அவங்களும் என்ன எப்படி பிஹேவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆயிருப்பாங்க. அப்ப ரெண்டு பேரோட சைட்லயும் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா அப்போ லவ் வந்து கன்சிடர் பண்ணல, பேரண்ட்ஸ் மட்டும் தான் வந்து கன்சிடர் பண்றாங்க. அவங்களோட பேரண்ட்ஸை வந்து பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க, நான் என்னோட பேரண்ட்ஸை பார்த்துட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கேப் அப்படின்றது ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த கேப்க்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேருமே வந்து சரியா பேசியிருக்க மாட்டீங்க, இல்ல ஒரு பேச்சுவார்த்தையும் வந்து கண்டிப்பா நடந்திருக்காது. அந்த ஒரு கம்ப்ளீட் நோ கான்டாக்டான ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் இங்க வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இப்போ வந்து கரண்ட்லி போயிட்டு இருக்கு அப்படின்னா தென் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ இந்த பர்சனுக்கு அதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து என்ன பண்றீங்க, இந்த வியூவர்ஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஒர்க்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இல்ல உங்களோட லைஃபோட சில விஷயத்துல வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்க எஜுகேஷன் பண்றீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட படிப்புல நீங்க கான்சன்ட்ரேட் பண்றதா இருக்கட்டும், இப்போ நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட வேலையில நீங்க கான்சன்ட்ரேட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் லைஃபுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்துலதான் நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து என்ன அப்படின்னா ஸோ அதுதான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. மற்றபடி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் என்ன நடக்க போகுது இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அப்படின்ற எந்த ஒரு ஃபியூச்சருமே வந்து தெரியாம உங்களுக்கு வந்து இருக்கு. அண்ட் அதுக்குரிய எஃபர்ட்ஸ்மே நீங்க வந்து போட ரெடியாகவும் இல்லை அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான். ஓகேங்களா? சம் கேசஸ்ல உங்களுக்கு ஒரு கோவம் வந்திருக்கும், லைக் ஏன்னா இவங்களும் உங்களோட பேரண்ட்ஸை சூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, உங்ககிட்ட எதுவுமே பேசல அப்படிங்கிறப்போ ஸோ அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த பர்சன் ஏமாத்திட்டாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணிருக்கும். பட் அந்த பர்சனோட மைண்ட் செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து உங்க மேலதான் அவங்க நெகட்டிவாவே வந்து ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்கலாம், உங்க பர்சன் இனிஷியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம். லைக் உங்களோட பேரண்ட்ஸ் இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ உங்களோட பேரண்ட்ஸ் என்ன ஆசைப்படுறாங்களோ அதுதான் நீங்க வந்து ஃபைனலா அதுதான் நீங்க டிசைட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கூட நீங்க சொல்லியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் மூவ் நீங்க உங்களோட தரப்புல வந்து நீங்க பண்ணிருக்கலாம். ஸோ அப்படி நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்போ அதுதான் இந்த பர்சனோட மைண்ட்ல வந்து இருக்கு. ஸோ இவங்களுக்கு என்னன்னா நீங்க அவங்கள வந்து ஏமாத்திருக்கீங்க, நீங்க அவங்கள வந்து அதாவது எப்படி சொல்றேன்னா லைக் அவங்க நீங்க வந்து ட்ரிகர் பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்களோட லைஃப்ல நீங்க வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட லைஃப்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க, உங்களோட கரியர்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. அப்படி உங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்ப நிறைய அந்த ஒரு பாசிட்டிவா நீங்க உங்க லைஃப் நிறைய விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவா வந்து ட்ரிகர் பண்ணுது அந்த விஷயம் எல்லாமே. ஸோ அதாவது உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலுமே வந்து கிடையாது, நீங்க அவங்கள மிஸ் பண்றீங்களா மிஸ் பண்ணலையா. ஸோ நீங்க அவங்கள மிஸ் பண்றீங்கன்னா நீங்க அதுக்குரிய ஆக்ஷன்ஸ் ஏன் இன்னும் வந்து எடுக்கல, நீங்க ஏன் மூவ் ஆன் பண்ண மாதிரியே வந்து இருக்கீங்க, நீங்க ஏன் இன்னும் எதுவும் பேச மாட்டேன்றீங்க, நீங்க ஏன் அவங்க கிட்ட எதுவும் ரீச் அவுட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி. சோ அந்த பர்சனுக்கு என்ன அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அதை நினைச்சு அவங்க ட்ரிகரும் ஆறாங்க, ஒரு பக்கம் அதை நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்செட்டாகவும் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் டிசிஷன் அவங்களோட சைட்ல போயிருக்கு அப்படிங்கிறப்போ அது அந்த பர்சனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தையோ ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட்டோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க நீங்க அந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பர்சனோட சைட்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப அலோனா தான் வந்து ஃபீல் பண்றாங்க. அவங்க லைஃப்ல அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருந்தாலும், பட் அவங்க எதுவுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. சரியான ஜாப் அவங்களுக்கு வந்து இப்ப வேலை பார்க்குறாங்க, வைக்கிறாங்க, இல்லை படிக்கிறாங்க, எதுனாலும் சரி அவங்களால எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த பர்சனல் லைஃப் வந்து பார்க்கும்போது இவங்க ரொம்ப ஒரு மாதிரி பர்சனலா அந்த விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்க பர்சன் சரியா எதுவும் சாப்பிட்றது இல்ல, சரியா எதுவும் தூங்குறது இல்ல. ஸோ கம்ப்ளீட்டா அந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட் அவங்களோட லைஃப்ல நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ அதை பத்தின தாட் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கதான் செய்யுது. நிறைய ப்ரெஷர் வந்து எடுத்துக்கிறாங்க, நிறைய ஓவர் திங்கிங் கண்டிப்பா வந்து பண்றாங்க. டே டைம்ல வந்து நார்மலா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் பட் நைட் டைம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா, மன அழுத்தம் அப்படின்றது கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அண்ட் அவங்களால நீங்க அச்சீவ் பண்ற அளவுக்கு கூட அவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியல அவங்க லைஃப்ல. அவங்களால எந்த விஷயத்திலயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சில பேருக்கு உங்களோட பர்சன் வந்து இப்ப ஒரு மேல் பர்சனா வந்து இருக்காங்க அப்படின்னா, இப்ப அவங்களோட அப்பாவோட பிசினஸே கூட அவங்க எடுத்து வந்து பண்ணலாம். ஓகேங்களா, சோ ஒரு லைக் ஓகே அந்த மாதிரி ஒரு எனர்ஜி நான் இங்க வந்து பாக்குறேன். சோ அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா பண்ற பிசினஸ் வந்து இவங்களும் ஹேண்டில் பண்ற மாதிரி கூட வந்து இருக்கலாம் சில பேருக்கு. அப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களால அந்த ஒர்க்லயும் வந்து கான்சென்ட்ரேட் வந்து கம்ப்ளீட்டா பண்ண முடியல, அந்த ஒர்க்லயும் கம்ப்ளீட் எஃபர்ட் அவங்களால வந்து போட முடியல. இப்போ ஸ்டடிஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல கம்ப்ளீட்டா வந்து ஒரு எஃபர்ட் போட முடியல, படிக்க முடியல அந்த பர்சனுக்கு. ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருக்காங்க, மைண்ட் டிஸ்டர்ப்டாவே தான் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எனர்ஜியா தான் வந்து இருக்கு. ஸோ இவங்களுக்கு என்னன்னா ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் வேணும் உங்ககிட்ட இருந்து. பிகாஸ் அவங்க வந்து எதிர்பார்க்கறது எல்லாமே இவ்வளோ எமோஷனலா இருந்த ஒரு பர்சன் எப்படி வந்து இவ்வளவு தூரம் வந்து மாறிட்டாங்க, அதான் உங்க மேல அவங்களுக்கு அந்த ஒரு தாட் இருக்கு. இவ்வளவு தூரம் வந்து ஒரு இவ்வளவு தூரம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்களுக்கு உங்க மேல ஒரு கோவம் இருந்தா கூட நீங்க ஒரு ரன்னர் அண்ட் சேசர் மாதிரி சில டைம் நீங்க ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டுட்டே இருந்திருப்பீங்க. உங்க பர்சன் சின்ன சின்ன விஷயத்துல கோவப்பட்டிருந்தா கூட நீங்க அவங்க கிட்ட வந்து போய் பேசுறதோ, கம்யூனிகேட் பண்றதோ, அவங்களை சமாதானப்படுத்துறதோ, இந்த ரிலேஷன்ஷிப்பா உங்க சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கும். ரொம்ப ஒரு அதிகமான ஒரு ஈடுபாடோட நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருப்பீங்க. பட் அது எதுவுமே இங்க இல்ல, எல்லாமே அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து நம்ப முடியல. சோ இது ரியலா நீங்க வந்து இவ்வளவு தூரம் கேர் பண்ணது, இவ்வளவு தூரம் அந்த பர்சனோட லைஃப்ல நீங்க இருந்த அந்த ஒரு மூமெண்டா இருக்கட்டும், சோ அப்ப நீங்க அவங்க கிட்ட உண்மையா இருந்திருக்கீங்களா, இல்ல இதுதான் உங்களோட ஆக்சுவல் பிஹேவியரா? ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு பர்சன் வந்து சேஸ் பண்ணி இவ்வளவு தூரம் லவ் பண்ணிருக்காங்க, இவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு, பாஸ்ட்ல இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ எப்படி ஒரு பர்சனால இவ்வளவு தூரம் மாற முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உங்க மேல அப்படி ஒரு தாட் வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பாக்குறவங்களுக்கு சம் கேசஸ்ல கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்ற இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ உங்க பர்சன் தான் அப்படி நடந்துக்கிறாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட் எனர்ஜியா ஸ்விட்ச் ஆனாலும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ அதுபடி நீங்க வந்து அந்த எனர்ஜிஸை நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க அவங்கள வந்து கம்ப்ளீட்டா இந்த அவாய்ட் பண்றது வைக்கிறது எல்லாமே பார்க்கும்போது ஸோ இதுதான் ரியலா இந்த பர்சன், இதுதான் உங்களோட ரியல் கேரக்டரா, எப்படி ஒரு பர்சனால இவ்வளவு சீக்கிரம் வந்து சேஞ்ச் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி அகைன் அந்த பர்சனுக்கு ஒரு ஷாக் அண்ட் கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நான் சொன்ன மாதிரி இந்த பர்சனோட லைஃப்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களோட லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கோல்ஸ் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். இவங்களுக்குன்னு சில ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கட்டும், ஸோ அது மாதிரி இவங்களுக்கு டெஃபினட்டா வந்து இருக்கும். பட் அவங்களால எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உங்க பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப்டான ஒரு எனர்ஜி. அடிக்கடி இந்த பர்சனுக்கு வந்து தலைலாம் வலிக்கிறது, ஹெட் பெயின் ஆறுது, அந்த மாதிரி சில விஷயமே வந்து இருக்கும். ஸோ பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் சில பேருக்கு இந்த மைக்ரேன் இஷ்யூஸ் மாதிரி இருக்குது, ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ்மே வந்து இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஹெல்த் வைஸ் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே பார்க்கும்போது ஸோ மென்டலி ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா தான் வந்து இருக்காங்க. நிறைய அந்த ஒரு ஓவர் திங்கிங் அப்படின்றது ரிப்பீட்டடா இந்த பர்சனோட எனர்ஜியில நான் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். கார்ட்ஸ்ல பார்க்கும்போது அவ்வளோ கிளியராகவே வந்திருக்கு ஆக்சுவலா. ஃபைனலா நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவங்களுக்கு இவ்வளோ ஒரு உங்களை பத்தின ஒரு நெகட்டிவ் தாட்ஸா இருக்கட்டும், ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் அவங்களை யோசிக்கிறதா இருக்கட்டும், நீங்க உங்களோட கேரக்டர் எவ்வளவு சேஞ்சஸ் வந்ததா இருக்கட்டும், உங்களோட பிஹேவியர் எவ்வளவு சேஞ்ச் வந்ததா இருக்கட்டும், நீங்க சடனா இந்த பர்சனல் லைஃப்ல வந்து டிஸப்பியர் ஆன ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ எது பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டா ஒரு கூஸ்டிங் எனர்ஜி மாதிரி தான். எங்க போனீங்க, என்ன பண்றீங்க அப்படின்ற அந்த ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லாம இருக்கு. எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை, எதுவுமே ஷேர் பண்றது இல்லை. அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேருமே வந்து எந்த ஒரு கான்டாக்டுமே இப்போ வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த பர்சனுக்கு என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட அப்படின்னு பார்க்கும்போது ரியாலிட்டியை வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த பர்சன்.
என்ன ரியாலிட்டி அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் ஃபீல் என்ன, உங்களுக்கு உண்மையாவே இந்த பர்சன் வந்து பிடிச்சுதான் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்கீங்களா, இல்ல நீங்க எப்படி இப்படி மூவ் ஆன் ஆனீங்க, இவ்வளவு சீக்கிரமா நீங்க எப்படி மூவ் ஆன் ஆனீங்க, இவ்வளவு சீக்கிரமா நீங்க எப்படி உங்க லைஃப்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க, எப்படி நீங்க அந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு தூரம் கான்சென்ட்ரேட் பண்றீங்க, அப்போ உங்க இந்த பர்சன் உங்களுக்கு வந்து வேண்டாமா, இந்த பர்சன் மேல உங்களுக்கு அந்த ஒரு அக்கறை இல்லையா, ஃபீலிங்ஸ் இல்லையா, லவ் இல்லையா, அப்போ உங்களோட பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி நீங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா, சோ இந்த லவ் உங்களுக்கு வந்து அப்படி ஒன்றும் உங்களுக்கு உங்க லைஃப் வந்து பாதிக்கலையா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு நிறைய தாட்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்க உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட லேட் நைட் தாட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது லைக் இந்த ரீடிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அவ்வளோ இன்டென்ஸான ஒரு எனர்ஜியா இருக்கு ஆக்சுவலா. அவ்வளோ இந்த பர்சனோட தலையில எல்லாமே அப்படி ஒரு ஓவர் திங்கிங், ஒரு பாரம் மாதிரி இந்த பர்சனோட மைண்ட்ல வந்து இருக்கு. ஸோ இவங்க அதான் எதிர்பார்க்குறாங்க, அவங்க கிட்ட வந்து அந்த ஒரு ஆன்சர் வேணும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ தட் அவங்க நீங்க என்ன ஆன்சர் நீங்க வந்து பண்றீங்களோ அதுக்கு அவங்க வந்து சில நேரத்தில் அவங்க ட்ரிகர் ஆகலாம், இல்லைன்னா அந்த ஆன்சர் நினைச்சு அவங்க அவங்க வந்து மூவ் ஆனும் பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட் அப்பான் பர்சன் டு பர்சன் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றது. சில பேருக்கு இது ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா கூட வந்து போகும். அவங்களுக்கு வந்து வேணும் ஆக்சுவலா வந்து ரியல் ட்ரூத் என்ன, அதாவது உண்மை என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாவே இந்த பர்சன் வேணுமா வேண்டாமா, இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா அப்படின்னு எல்லாத்தையும் A to Z அன்னைக்கு நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், பொதுவாவே எதுனாலும் சரி இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன் மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது ரெண்டு விஷயமா தான் இது வந்து போகும். ஒன்று, நீங்க வந்து இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறப்போ சில விஷயம் உங்களோட பர்சனை வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னா அவங்க ட்ரிகர் பாயிண்ட்ல வந்து எடுத்துட்டு போகலாம். சில கேசஸ் நம்ம வந்து பாக்குறப்ப ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களோட லைஃப்ல அவங்க ஃபோக்கஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்களோட லைஃப்ல அவங்க மூவ் ஆன் ஆறதா இருக்கட்டும், ஸோ அதான் அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சே இன் ரீடிங் கைஸ். பொதுவா இந்த பர்சன் உங்க மேல வந்து என்ன அப்படின்னா ரொம்ப அப்சர்ஸ்டா வந்து இருக்காங்க. ஸோ உங்களை வந்து லூஸ் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் நீங்க இப்போ உங்க மேல ஆக்சுவலா இந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த பர்சன் வந்து ஃபர்கிவ் பண்றதுக்கு ரொம்ப டைம் கண்டிப்பா வந்து எடுக்கும். இந்த பர்சன் உங்களை வந்து மன்னிக்கிறதுக்கும் சரி, ஸோ மன்னிச்சு உங்களை கம்ப்ளீட்டா அவங்க வந்து ஏத்துக்கிறதுக்கும் சரி, ரொம்ப இந்த பர்சனுக்கு வந்து அது ஒரு பெரிய அது வந்து ஒரு பெரிய டைம் எடுக்க தான் செய்யும் இந்த பர்சனை. நான் சொன்ன மாதிரி நீங்க உங்களோட சைட்ல அந்த மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா ஸோ அது இந்த பர்சனோட மனசுல வந்து அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, லைக் ஒரு பெரிய வலி கொடுத்துருக்கு. ஆக்சுவலா நீங்க பிஹேவ் பண்ண சில விஷயம் அந்த பர்சனோட மனசை ரொம்பவே வந்து காயப்படுத்திருக்கு. அவங்க உங்ககிட்ட வந்து ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்க, ரூடா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த அளவுக்கு நீங்க அவங்களோட மனசை வந்து ஹர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு ரீசன்னால மட்டும்தான் அந்த விஷயத்தோட வெளிப்பாடு தான் அவங்க உங்க மேல வந்து கோவப்படுறதோ ஆர்கியூமெண்ட் பண்றதோ. ஸோ உங்களை வந்து அவங்க ஒரு மாதிரி லைக் நெகட்டிவா வந்து போட்டிருப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ஸோ உங்க மேல அவங்க வந்து கோவப்படுறதா இருக்கட்டும், உங்களை ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து லைக் உங்க சைட்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு பி அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ அவங்க பர்சன் எப்படி பிஹேவ் பண்றாங்க வைக்கிறாங்க அப்படின்றது. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. and for any kind of a one-on-one personal readings and for any kind of a prayer ritual works நீங்க வந்து புக் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் என்னோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி ஆஃபர்ஸ்மே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு. ஃப்ரம் May 21 to May 31 வரைக்கும் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tribe 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன், அண்ட் எஸ்எல்எஸ் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டர்ன் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது சில ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ்
recommend channel to them. So அவங்களுக்கும் இது through ஒரு caution guidance ஒரு alert கண்டிப்பா வந்து கிடைக்கும். So guys, please give it support. See you guys next time. I love you all. Take care. Bye bye guys. Bye bye.